பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி நமக்கு என்ன செய்யணும் வரணும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் தொழில் பார்த்துட்டே ஊழியம் செய்றேன், எல்லாம் முழு நேரமா ஊழியம் செய்றேன், நான் ஆண்டுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டவன், நான் என்னுடைய நாட்களை நான் கர்த்தருக்கு பணி செய்திருக்கிறேன் என்கிற அடிப்படையில கூட்டு கழிச்சு கடைசியில பார்த்தா நான் வீணாக என்ன செய்யல ஓடல. என் காலத்தை பயன்படுத்திட்டேன். என் காலத்தை கர்த்தர் என் கையில கொடுத்த சபை ஊழியத்தை, கர்த்தர் என் கையில கொடுத்த ஐக்கிய ஊழியத்தை, கர்த்தர் என் கையில கொடுத்த சுவிசேஷ ஊழியத்தை, மிஷினரி பணியை, கர்த்தர் என் கையில என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன். நான் வீணாக செய்யல, வீணாக ஓடல, அதை நல்லா பயன்படுத்திருக்கிறேன் அப்படிங்கிற மகிழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும் உண்டாகணும். அது உண்டாவதற்கு வழி என்னன்னு கேட்டா ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. இந்த வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு பாருங்க. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்க